நெஞ்சத்தை கில்லாதே எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கௌதம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக காரில் உட்காந்துட்ருக்காங்க. சந்தோஷ் வந்து மதுவோட அம்மா கிட்ட சமாதானம் பேசுகிறதுக்காக போகிறாரு. இங்கே பாருங்கள், எங்கள் மேலே தான் தப்பு. நாங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் எவ்வளோ செட்டில் பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மது கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஓடி போய் மது அவங்க செட்டில்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ கேட்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மது வந்துட்டு அம்மா நம்ம காருக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எதுக்காகமா நீ இப்படிலாம் பண்ணுற, அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு ஓடி வந்து சந்தோஷ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கௌதம் வந்து சந்தோஷை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷன் வேணுமா அப்படின்னு சொன்னதுமே எனது காம்பன்சேஷனா, சரி எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சந்தோஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரொம்ப டைம் ஆனதுனால கௌதமே இறங்கி வந்து அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது சகுந்தலா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க வந்து என்ன கௌதம் எங்கே இருக்க நீ, இதுக்கு மேலே நீ வந்தன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நல்ல நேரம் முடிஞ்சிடும். அதனால் இந்த முறை உங்கள் அப்பாவுக்கு திதியாக அபிஷேக்கே கொடுக்கட்டும், அவனே வந்து திவசம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கௌதம் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாரு. அப்போ தான் வந்து மதுமிதாவோட அம்மா வந்துட்டு எனக்கு 2 லட்ச ரூபாய் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கௌதம் வந்துட்டு அமைதியாக அங்கேருந்து நேராக வந்து காரில் ஏறிடுறாங்க. காரில் ஏறினதுமே மதுவோட அம்மா வந்துட்டு அவங்க பணம் எடுக்கிறதுக்காக தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கார் மூவ் ஆனதை பார்த்ததுமே பின்னாடியே ஓடுறாங்க. ஓடி போய் காரை வந்து தட்டுறாங்க. ஹலோ ஹலோ நிறுத்துங்க, என்ன நீங்கள் காரில் வந்து ஏறினதுமே பணம் எடுக்கிறதுக்காக தான் வந்து காரில் ஏறுறீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ கௌதம் வந்து ரொம்ப மனசடைஞ்சு போயிருப்பார். ரொம்ப கோவமாக இங்கே பாருங்கள், 20 வருஷத்தில் இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் திவசம் கொடுக்காம இருந்ததே கிடையாது. இந்த முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேராக வந்து அங்கே திதி கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அதுக்குள்ளே அபிஷேக் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருப்பாரு. அதை பார்த்ததுமே கௌதம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கார் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உனக்கு தெரியும்ல, அந்த கார் நம்பரை வச்சு அவங்கள ஏதாவது பண்ணணும். இந்த நாளை அவங்க வாழ்க்கையில் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மது அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அங்கே வீட்டில் வந்து மது பூரியெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, மது என்ன நீ எதுக்காக நீ ஆயில் ஃபுட்டெல்லாம் செய்கிற, நானும் உன் தங்கச்சியும் இதெல்லாம் சாப்பிட மாட்டோன்னு தெரியும்ல, எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மது வந்துட்டு அம்மா இதெல்லாம் உங்களுக்காக இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக இல்லைன்னா அப்போது அப்பாக்காகவா அப்படின்னு கேட்க, இது அப்பாக்காகவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ சாப்பிட போறியா மது, நான் சொல்கிறேன் நீ கோச்சிக்காத, இந்த மாதிரி நீ ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ட ரொம்ப குண்டாயிடுவேன், அப்புறம் உன்னை எந்த பையன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அம்மா இது எனக்கும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அப்போ தான் மதுவோட அப்பா அவங்கள வந்து கூப்பிட்டு இன்றைக்கி மலேசியாவிலேருந்து நம்ம பையன் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனுக்கு பூரி வாழைக்காய் வறுவல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் மது செஞ்சுருக்காளா, இதை ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க. அதித்தி ஒரு பக்கம் அம்மா அண்ணன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாராம், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்களாம், ஏதோ பார்ட்டி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதித்திக்கு ஒரு ஸ்டூடியோவிலேருந்து கால் வருது. அவங்க ஒரு ஆடிஷனுக்காக வர சொல்லி கூப்பிடுறாங்க. அதை கேட்டதுமே அதித்தி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா மாயா ஸ்டூடியோவிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு ஆடிஷன் இருக்கான், அதுக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, இதை கேட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சரி நமக்கு டைம் இல்லை, உடனே கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்குது. மது போயிட்டு கதவை திறக்கிறாங்க. 2 போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே மது வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவங்க கார் நம்பரை சொல்லி இது உங்களோட கார் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே மது வந்துட்டு சார் அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், எங்கள் காரில் ஒரு சின்ன கீறல் தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அதை தாம்மா ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை உடனே வந்து எஸ்ஐ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொன்னார், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்லாம், சின்னதாக கீரல் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கோங்கம்மா, உங்களை வர சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மது வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுமே இந்த விஷயத்தை சொன்னதுமே அவங்க வந்துட்டு சார் நான் வந்து வர முடியாது, என்னோட வீட்டுக்காரரும் என்னோட பெரிய பொண்ணும் வருவாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் காம்பன்சேஷன் கொடுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த போலீஸ் ஒருத்தர்
மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டுறாங்க. அப்போது வந்துட்டு அவங்க அம்மா வந்து மதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மது, காம்பன்சேஷன் கேட்க மறந்துடாத, மினிமம் 2 lakhs அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுவோட அப்பாவும் அவங்களும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னப்பா, நம்மளை வந்து எஸ்ஐ உடனே பார்க்கணுன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க, ஆனால் நாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்ல, அதாம்மா தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கௌதமோட கார் டிரைவர் அங்கே வராங்க. அப்போது கூட 2 பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த டிரைவரை வந்துட்டு அங்கே ஏட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் இவங்க தான் சார் கூட இருந்தாங்க, இவங்க தான் சார் சாட்சி, நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே மது அவங்கள பார்த்துட்டு, என்ன பொய் சாட்சி கூட்டிகிட்டு வரீங்களா நீங்கள்? இவங்க 2 பேரும் அங்கே இல்லவே இல்லை, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, அம்மா இங்கே இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது, நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் எஸ்ஐ கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. சரின்னு மது வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பா கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போது அவங்க அப்பாவுக்கு திடீர்னு தண்ணி தாகம் எடுக்குது. அப்போது தண்ணி வேணுமா அப்படின்னு சொன்னதுமே மது வந்துட்டு, சரி வாங்கப்பா நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது அங்கே இருக்கிற ஏட்டு வந்துட்டு, மா அப்படியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எஸ்ஐ வந்துடுவாங்க, அவரை பார்த்துட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ மது வந்துட்டு, எங்களுக்கும் எல்லா லாவுமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக எஸ்ஐ அங்கே வராங்க. எஸ்ஐ அங்கே வந்ததுமே வந்துட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு மது சொல்கிறத வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. கார் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. மது வந்துட்டு, என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ லா பேசுகிறீங்களே, இங்கே வரும்போது கார் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சார் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்ல, இவரும் வந்துட்டு ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. நீங்கள் நாளைக்கு கார் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாத்தையும் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, மது வந்து அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து மது அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்பா, எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பாக தெரியுதுப்பா, இதை யாரோ வேணும்னே நம்மளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குமா, தேவையில்லாத நமக்கு பிரச்சனைமா, வேண்டாம் விட்டுருமா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இது கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சுக்கணும், வேணும்னே யாரோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கார் டிரைவர் வந்துட்டு தனியாக ஏட்டை கூட்டிகிட்டு வந்து பேசுவாங்க. பேசிட்டு அவங்க அந்த கார் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போது மது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் ஒரு வெளியே போகிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஆட்டோவில் ஏறி போய்ட்றாரு. மது வந்துட்டு உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க. நேராக வந்து கௌதமோட வீட்டுக்கு வந்து அந்த கார் போகுது. மதுவும் வந்துட்டு நேராக ஆட்டோ அங்கே நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. மாடி மேலே வந்து கௌதம் வந்து சந்தோஷ் கிட்ட ரொம்ப டென்ஷனாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.